ஓகேங்களா? நடுவண் அரசு. நடுவண் அரசு அப்படின்னாலும், மத்திய அரசு அப்படின்னாலும், ஒன்றியம் அப்படின்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அறிமுகம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு அப்படின்னு சொல்றாங்க. இதன் தலைமையகம் வந்து புதுடெல்லியில இருக்கு. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 5ல் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் வந்து நடுவண் அரசின் நிர்வாகத்த பத்தி குறிப்பிடுகிறது. அப்போ நிர்வாகம் அப்படின்றது வந்து 52லேருந்து 78 வரைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய அரசியலோட பகுதி, மத்திய அரச பத்தின பகுதி எது அப்படின்னா, பகுதி 5. இந்திய அரசியலமைப்புல நடுவண் அரசு வந்து 3 ரகங்களை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்த 3 அங்கங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு டயகிராம் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான். நிர்வாகம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. யார் யார் நிர்வகிக்கிறாங்க இந்த இந்தியா இந்தியாவ அப்படின்றது தான் நிர்வாகம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் வருவாரு. அதுக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வருவாரு. அப்புறம் பிரதம அமைச்சர், அவங்களுக்கு கீழ அமைச்சரவை குழு இருக்காங்கல்ல அவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம். சட்டமன்றம்னா என்ன அப்படின்னா, நாடாளுமன்றம் தான் சட்டமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மாநிலங்களவை, மக்களவை அப்படின்ட்டு 2 அவைகளா பிரிஞ்சிருக்கு. ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சட்டமன்றம். நம்ம மாநில அரசுல பார்க்கும்போது வந்து சட்டமன்றம்னு சொல்றோம். இதே வந்து மத்திய அரசுல பார்க்கும்போது நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீதித்துறை. நீதித்துறை வந்து 3வது அங்கமா இருக்கு. இது வந்து 2 இதுவ கொண்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா, இந்திய உச்சநீதிமன்றம். அதுக்கு அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு கீழ தான் இந்திய தலைமை நீதிபதி வருவாங்க. பிற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வருவாங்க. இதே மாநிலத்துக்குன்னு எடுத்துக்கும்போது, உயர்நீதிமன்றம் வரும். ஆ இதே நாடாளுமன்றம் அப்படின்னும்போது, அதாச்சும் மத்தியிலன்னும்போது உச்சநீதிமன்றம் வரும். நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது தான் எது அப்படின்னா, நிர்வாகம் சொல்றாங்க. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நிர்வாகம். அந்த நிர்வாகத்திலேயே வந்து இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரும் வருவாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி? நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 அவைகளை கொண்டிருக்குன்றாங்க. அந்த டயகிராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இது. ராஜ்யசபா, லோக்சபா. நீதித்துறைன்றது உச்சநீதிமன்றத்த வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய குடியரசுத் தலைவர் பார்ப்போம். அத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பெயரளவுல நிர்வாக அதிகாரம் பெற்றவர். அ அ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெயரளவுல தான் வந்து நிர்வாக அதிகாரம் பெற்றிருக்காரு. இவர் தான் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவிலே யார் முதல் குடிமகன்? முதல் குடிமகன் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் வருவாரு. இவர் தான் முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் செயல்படுறாரு அப்படின்றாங்க. நடுவண் அரசினுடைய அரசியலமைப்பு தலைவராகவும் யார் தான் செயல்படுறது? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி தான் குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசு நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்புப்படி செய்கிறார் அப்படின்றது. நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்றது வந்துச்சுனாவே என்னது? சட்டப்பிரிவு 53. தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிமகனா இருக்க வேண்டும். இந்திய குடிமகனா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து 35 வயது வந்து பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எந்த ஒரு பதவியில ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களவை உறுப்பினருக்கான தகுதிய பெற்றிருக்கணும். குடியரசுத் தலைவர் அப்படின்னா, எந்த தகுதிய பெற்றிருக்கணும்னா, மக்களவை உறுப்பினர்களுக்கான ஆவதற்கான தகுதி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாக்காளர் குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வாக்காளர் குழுமத்தில 50% அதாச்சும் 50 வாக்காளர்கள் முன்மொழியவும், மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எப்படி சொல்றது? அவங்க ஒரு குழுமம் இருப்பாங்க. வாக்காளர் குழுமம். அவங்க தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா? நார்மலா நம்ம எலக்ஷன் வச்சுலாம் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் உள்ள இந்த பாக்ஸ் டேட்டா பார்க்கலாம். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன், அதுதான் வந்து குடியரசுத் தலைவருடைய இல்லம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய இல்லமும், அலுவலகமும் ஒரே பில்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் உள்ளன. அவருடைய அந்த ராஷ்டிரபதி பவன் தவிர, டெல்லியில இருக்க அந்த இடம் தவிர, மேலும் 2 இடங்கள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க வருடத்துக்கு ஒரு முறை அங்க போயிட்டு, அவர் பணிகளை வந்து மேற்கொள்றாரு அப்படின்றாங்க. என்னென்ன அப்படின்னு வந்துட்டுனா, சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடமும், ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். ஹைதராபாத்னா ராஷ்டிரபதி நிலையம் வரும். டெல்லினா ராஷ்டிரபதி பவன் வரும். வித்தியாசம். அதாச்சும் ஒண்ணு வடக்குல இருக்கு, இன்னொன்னு தெற்குல இருக்கு. இது நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் பல்வேறு கலாச்சாரத்தினுடைய ஒற்றுமையும் பறைசாற்றுது அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒருத்தராக வந்து வாக்களிப்பாங்கள்ல, அதுதான் ஒற்றை மாற்று வாக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸோ பார்ட் 2 வீடியோவில் குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். அவருடைய நிலையம், அவருடைய ஆஃபீஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் 3 இடத்துல இருக்குன்றதை பார்த்தோம். இப்போ அவருக்கான தேர்தல் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி ஒரு வாக்காளர் குழுமத்தால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த வாக்காளர் குழுமம் அப்படின்றது என்னென்ன உட்கொண்டது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது அப்படின்றாங்க. அதாச்சும் லோக்சபா, ராஜ்யசபா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா மாநிலத்திலும் சட்டமன்றங்களையும் அவங்க உறுப்பினர்கள் மற்றும் தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரி அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. சரி, குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு யார் வந்து பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறாரு அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள் பார்க்கலாம். அவருடைய அதிகாரங்கள் வந்து நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், இராணுவ அதிகாரங்கள், ராஜதந்திர அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல அதிகாரங்கள் வந்து அவருக்கு இருக்குது. அதுக்கு லாஸ்ட்டாக வந்து குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுதான் குடியரசுத் தலைவர் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரம் பார்க்கலாம். நிர்வாக அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 77 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 77 7 நாளும் வந்து அவர் சின்சியராக இருக்கணும். ஏன்னா அவர் தான் முதல் குடிமகன் சொல்கிறாங்க. அப்போ வாரத்தில் 7 நாளுமே கண்டிப்பாக வந்து சின்சியராக இருக்கணும். அதுதான் வந்து நடுவண் அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையுமே குடியரசுத் தலைவரின் பெயரில் தான் மேற்கொள்ளப்படும் அப்படின்றது தான் நிர்வாக அதிகாரம். ஸோ சட்டப்பிரிவு 7 ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பிரதமர் அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் துறைகளை யார் ஒதுக்கீடு செய்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒதுக்கீடு செய்கிறாரு. இந்தியாவினுடைய மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், பிற நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோர் வந்து யார் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போஸ்டிங்கில் இருக்காரு இல்லையா, ஆளுநர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தலைமை நீதிபதிகள், பிற நீதிபதிகள், இவங்க எல்லாரையுமே தலைமை வழக்கறிஞர் மற்றும் வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர், தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர், 2 ஆணையர்கள் இருப்பாங்க இல்லையா, துணை ஆணையர்கள், அவங்கள நடுவண் அரசு அதாவது யூபிஎஸ்சியோனுடைய தலைவரை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்கிறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நெக்ஸ்ட் சட்டமன்ற அதிகாரங்கள் பார்க்கலாம். குடியரசுத் தலைவருடையது. குடியரசுத் தலைவர் பொது தேர்தலுக்கு பின்னர் ஒவ்வொரு நாடாளுமன்றத்தினுடைய புதிய கூட்டத்தொடரை யார் தான் உரையாற்றி தொடங்கி வைக்கிறாரு? குடியரசுத் தலைவர் தான் தொடங்கி வைப்பார். அதே மாதிரியே ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வந்து இவருடைய உரையுடன் தான் வந்து தொடங்குது அப்படின்றாங்க. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கூட்டுறாரு அப்படின்னா 2 முறை கூட்டுறாரு. இதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கூட்டுறாரு? 2 முறை கூட்டுறாரு. அதே மாதிரி தேர்தலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு கூட்டத்தொடர் கூட்டுறாங்க இல்லையா, அது அவர் தான் உரையாற்றுறாரு. மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்திலையும் இவர் தொடங்கி வைக்கிறாரு இவருடைய சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னரே எல்லா மசோதாக்களும் வந்து சட்டமாகுது. ஆனா நிதி மசோதாவை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மசோதாவுமே நாடாளுமன்றத்தில் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகம் பண்ணி தான் கடைசியில குடியரசுத் தலைவர்கிட்ட சைன் வாங்குறதுக்காக போவோம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சா மட்டும்தான் அந்த மசோதாக்கள் வந்து சட்டம் ஆகும். ஆனா நிதி மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். மக்களவையினுடைய 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக பணி ஆகிய துறைகள்ல சிறந்து விளங்கும் 12 நபர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறாரு. ஸோ மாநிலங்களவைக்கு எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருன்னா, 12 நபர்களை வந்து நியமிக்கிறாரு. எதுல? இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை அதெல்லாம் சிறந்து விளங்குறாங்க இல்லையா? அதுல 12 நபர்கள்ல 12 நபர்கள தேர்ந்தெடுக்கிறாரு. நிதி அதிகாரங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நடுவண் அரசினுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பின்னர் நடுவர் நிதியமைச்சர் மக்களவையில வந்து சமர்ப்பிக்கிறார். அதாச்சு ஒரு வருஷத்துல எவ்வளோ வரவு செலவு திட்டம் ஆகுது அப்படின்றத வந்து யார் கண்காணிக்கிற நிதி அமைச்சர் வந்து அதுதான் வந்து கால்குலேஷன்லாம் பண்ணுவார் இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட சமர்ப்பிக்கிறாரு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் கிட்ட சமர்ப்பிக்கிறாரு. அதாச்சும் மக்களவையில சமர்ப்பிக்கிறாரு. யாருடைய அனுமதி பெற்ற பிறகு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அனுமதி பெற்ற பிறகு. அதாச்சும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை யார் அமைக்கிறாரு? குடியரசுத் தலைவர் வந்து அமைக்கிறாரு. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, 280 அத நம்ம பின்னாடி நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் நீதி அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 72வது படி தண்டனையில இருந்து ஒத்தி வைக்கவும், மன்னிப்பு வழங்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? குடியரசுத் தலைவர். சட்டப்பிரிவு 72 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கு தண்டனையில ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு மன்னிப்பு வழங்கவும் யாருக்கு உரிமை இருக்கு? குடியரசுத் தலைவரா இருக்கு. ஸோ சட்டப்பிரிவு 72. இப்போ குடியரசுத் தலைவருக்கான இராணுவ அதிகாரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். நடுவண் அரசனுடைய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அப்படின்ற அதிகாரத்தை யார் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பெற்றிருக்காரு. சட்டப்பிரிவு 53ல் 2. ஓகேங்களா? 53 வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை பற்றி சொல்லும். குடியரசுத் தலைவருக்கான நிர்வாகம் பற்றி சொல்லும். அதில் பார்ட் 2 53ல் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாச்சும் தலைமை தளபதி அப்படின்ற அதிகாரத்தை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து முப்படைகளின் தலைமை தளபதிக்குன்னு தனியாக ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. அதனுடைய முதல் தலைமை தளபதி பிபின் ராவத். அவர்கள் வந்து 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து 2020ஆம் ஆண்டு ஒரு தீ விபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜதந்திர அதிகாரங்கள் அப்படின்னா என்ன? வேறு ஒன்றும் கிடையாது. வெளிநாடுகளுக்கான ஒரு இந்திய தூதர்களை அனுப்புவாங்க. அதாச்சும் தூதர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்கள நியமிக்கிறாங்க. அதேமாதிரி இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அதேமாதிரி உடன்படிக்கை ஒப்பந்தங்களுக்கும் குடியரசுத் தலைவன் பெயராலேயே வந்து நடைபெறுது. வெளிநாடுகளுக்கான எல்லா ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க அப்படின்னா யாரோட பெயரில் நடைபெறும்? குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலை அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு நாட்டில் பிரச்சனை வருது, போர் வருது, தேர்தல் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது, அப்படி ஒரு இது இல்லை எதுவுமே வந்து ஒரு நிதி இல்லாமல் இருக்குது, ஃபினான்ஷியலில் ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னும் போது ஒரு அவசர நிலை தேவைப்படாத நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து அறிவிக்க முடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. அதாச்சும் 352 சட்டப்பிரிவில் வந்து தேசிய நெருக்கடி நிலையை அறிமுகப்படுத்துகிறாரு. அதேமாதிரி மாநில நெருக்கடி நிலை அப்படின்னும் போது 356 நிதி நெருக்கடி நிலை. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு இந்தியாவில் அப்படின்னும் போது அப்போ என்ன அறிவிக்கிறாரு? 360 வந்து அறிவிக்கிறாரு. இதுதான் வந்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். இந்த பதவி நீக்கம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட குடியரசுத் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 61 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏதாச்சும் அரசியலமைப்பு மீறிய செயல்பாடு ஏதாச்சும் இருக்குது, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவரை ஆர்டிக்கல் 61 படி என்ன பண்ணலாம்? நீக்கிடலாம். அதாச்சும் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாச்சும் மேலும் அவர் வந்து இரு அவைகளிலும் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவை மக்களவை இருக்கு இல்லையா? தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1/4 குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதாச்சும் அவைக்கு வருகை புரிஞ்சவங்கள 4ல் ஒருத்தர் ஒரு பங்குக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒரு பதவி இருக்கும் வரை பதவியில் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். 4ல் ஒரு பங்குக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்கணும் பதவி நீக்கம் செய்யறதுக்கு. ஸோ இது கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பிரிவு 61 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ குடியரசுத் தலைவருக்கான இராணுவ அதிகாரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். நடுவண் அரசனுடைய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அப்படின்ற அதிகாரத்தை யார் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் பெற்றிருக்காரு. சட்டப்பிரிவு 53ல் 2. ஓகேங்களா? 53 வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை பற்றி சொல்லும்.
குடியரசுத் தலைவருக்கான நிர்வாகம் பற்றி சொல்லணும். அதில் பார்ட் 2 53ல் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதாச்சும் தலைமை தளபதி அப்படின்ற அதிகாரத்தை வந்து வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வந்து வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து முப்படைகளின் தலைமை தளபதிக்குன்னு தனியாக ஒரு போஸ்டிங் வந்திருக்கு. அதனுடைய முதல் தலைமை தளபதி பிபின் ராவத். அவர்கள் வந்து 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்து 2020ஆம் ஆண்டு ஒரு தீ விபத்தில், ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜதந்திர அதிகாரங்கள் அப்படின்னா என்ன? வேறு ஒன்றும் கிடையாது. வெளிநாடுகளுக்கான ஒரு இந்திய தூதர்களை அனுப்புவாங்க. அதாச்சும் தூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நியமிக்கிறாங்க. அதேமாதிரி இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அதேமாதிரி உடன்படிக்கை ஒப்பந்தங்களுக்கும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே வந்து நடைபெறுது. வெளிநாடுகளுக்கான எல்லா ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க அப்படின்னா யாரோட பெயரில் நடைபெறும்? குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலை அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு நாட்டில் பிரச்சனை வருது, போர் வருது, தேர்தல் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்குது, அப்படி ஒரு இது இல்லை எதுவுமே வந்து ஒரு நிதி இல்லாமல் இருக்குது, ஃபினான்ஷியலில் ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னும் போது ஒரு அவசர நிலை தேவைப்படாத நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வந்து அறிவிக்க முடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. அதாச்சும் 352 சட்டப்பிரிவில் வந்து தேசிய நெருக்கடி நிலையை அறிமுகப்படுத்துகிறாரு. அதேமாதிரி மாநில நெருக்கடி நிலை அப்படின்னும் போது 356 நிதி நெருக்கடி நிலை. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு இந்தியாவில் அப்படின்னும் போது அப்போ என்ன அறிவிக்கிறாரு? 360 வந்து அறிவிக்கிறாரு. இதுதான் வந்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். இந்த பதவி நீக்கம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட குடியரசுத் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 61 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏதாச்சும் அரசியலமைப்பு மீறிய செயல்பாடு ஏதாச்சும் இருக்குது, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவரை ஆர்டிக்கல் 61 படி என்ன பண்ணலாம்? நீக்கிடலாம். அதாச்சும் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாச்சும் மேலும் அவர் வந்து இரு அவைகளிலும் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு, மாநிலங்களவை மக்களவை இருக்கு இல்லையா, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1/4 குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதாச்சும் அவைக்கு வருகை புரிஞ்சவங்கள 4ல் ஒருத்தர் ஒரு பங்குக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவி காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒரு பதவி இருக்கும் வரை பதவியில் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். 4ல் ஒரு பங்குக்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்கணும் பதவி நீக்கம் செய்யறதுக்கு. ஸோ இது கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்பிரிவு 61 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, என்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவருக்கு அடுத்து நமக்கு 2வது மூத்த குடிமகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். அவரை பற்றி பார்க்கலாம். அதில் அரசியல் அமைப்பில் துணை குடியரசுத் தலைவர் பதவியை எந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு வழங்குது அப்படின்னா 63வது சட்டப்பிரிவு. அதாச்சும் 63வது ஆர்டிக்கல் தான் நமக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து வழங்குது. நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பதவி வந்து எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்க துணை குடியரசுத் தலைவனுடைய பதவியை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டயக்ராம் வந்து பாருங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய புகைப்படம் வந்து போட்டிருக்காங்க. முதல் துணை குடியரசுத் தலைவர் அவர்தான். துணை குடியரசுத் தலைவரை ஃபர்ஸ்ட் யார் இருந்தார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இருந்தார். தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அந்த ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை வந்து பெற்றிருக்க வேண்டும். இதே குடியரசுத் தலைவர்னா என்ன பார்த்தோம்? மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவையில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதி பெற்றிருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் தேர்தல் மற்றும் பதவிக்காலம். தேர்தல் வந்து சட்டப்பிரிவு 66ல் 1 படி தான் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரும் வந்து குடியரசுத் தலைவர் போலவே மறைமுக தேர்தல் மூலமா வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாரு. அதாச்சும் மறைமுக தேர்தல், அதான் ஒற்றை மாற்று வாக்குரிமை மூலமா வந்து அந்த ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மறைமுக தேர்தல் மூலமாக தான் வந்து இவங்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. குடியரசுத் தலைவனுடைய பதவி காலம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அதே மாதிரியே துணை குடியரசுத் தலைவருக்கும் 5 ஆண்டுகள் தான். பதவிக்காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இறத்தல், பணி நீக்கம் அப்படின்ற காரணத்தினால அவங்க வந்து பதவி முடிவுக்கு வரலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றவர் ஆவர். மேலும் மாநிலங்களவையின் துணைத் தலைவர், ஓகேவா, துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்வார். அதாச்சு புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர் இருக்கார் இல்லையா,
அவரு தான் துணை குடியரசுத் தலைவரினுடைய பணிகள வந்து மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகள் வந்து பார்க்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவரினுடைய செயல்பாடுகள் என்னென்ன? துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை இருக்கு இல்லையா? அதான் லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்றோம்ல, அந்த மாநிலங்களவையில தலைவராக செயல்படுபவர் யாரு? அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். அதாச்சு மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறாரு. அதே மாரி மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறாரு. மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறாரு. மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவை நடவடிக்கைகளை யார் தான் ஒத்தி வைக்கிறாரு? இல்ல முடிவுக்கு கொண்டு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் தான் செய்வாரு. நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு இன்கேஸ் உடல் நலக்குறைவு ஏற்பட்டுச்சு, இல்ல தன்னுடைய கடமைகளை ஆற்ற முடியாத இதில இருக்காரு, இல்ல வெளிநாட்டில இருக்காரு அப்படின்ற சமயத்தில அதிகபட்சமா 6 மாசம் வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பணிகளை மேற்கொள்வார். எத்தனை ஆண்டுகள் அதிகபட்சமாக சாரி எத்தனை மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலம் இருக்குல்ல, எத்தனை காலம் அப்படின்னா 6 மாத காலம் வரை அவர் வந்து பணிகளை செய்யலாம். குடியரசுத் தலைவருடைய பணிகளை துணை குடியரசுத் தலைவர் பார்க்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட். எத்தனை மாதம் வந்து இருக்கலாம் அப்படின்றது 6 மாதம். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். நெக்ஸ்ட் பதவி நீக்கம் பார்க்கலாம். மக்களவையினுடைய ஒப்புதலுடன் மாநிலங்களின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க நாடாளுமன்றத்தில. அதாச்சும் மக்களவை, மாநிலங்களவை சேர்ந்து தானே ஏதாச்சும் ஒரு தீர்மானம்னா கொண்டு வருவாங்க. அந்த மாரி தீர்மானம் கொண்டு வரும்போது துணை குடியரசுத் தலைவர பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 14 நாட்களுக்கு முன்னாடியே துணை குடியரசுத் தலைவருக்கு நம்ம சொல்லிடணும். நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாரி உங்கள நீக்க போறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முடிவு வாக்குனா கேஸ்டிங் ஓட் அப்படின்றாங்க. இந்த மாநிலங்களவை தான் மெயினா வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு. ஓகேங்களா? இந்த சட்ட மசோதாவின் மூலம் நடைபெற்ற ஒரு வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும்போது 2 டீம் இருக்காங்க. அந்த 2 டீம்ல வாக்கெடுப்பு வந்து சமநிலையில இருக்கு. ஒரு சட்டம் கொண்டு வரலான்றது ஒரு டீமும், கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு டீம்ல இருக்காங்க. அதுல 2 பேருக்குமே வந்து டை ஆயிருச்சு. அதான் டை சொல்றாங்கல்ல, அந்த டைம்ல இருக்கும்போது யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம்? ஆர்டிகல் 100 படி ஆர்டிகல் 100 என்ன சொல்லுது அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் ஒரு ஓட் போடலாம். அந்த ஒரு ஒரு டையான சமயத்தில யார் பக்கம் வேணாலும் ஓட் போடலாம். இவர் யாருக்கு போடுறாரோ அந்த பக்கம் வந்து வின் ஆயிடும். அதுதான் இது கான்செப்ட்டு. யா அதாச்சு ஒரே ஒரு ஓட்டு மூலமா அவர் வந்து ஒரு இதுவே பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சன். யாரு? இந்த துணை குடியரசு தலைவர். அதுதான் வந்து இதில சொல்றாங்க. கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு ஏன் நீங்க எங்களுக்கு போடல? ஏன் நீ அவங்களுக்கு போட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பிரதமர் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.